அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மா நாள் இன்று. இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன். ஏராளமான பரக்கத்துக்களும் சிறப்புகளும் நிறைந்த ஒரு நாள் தான் இந்த ஒரு ஜும்மா நாள். இந்த ஜும்மா நாளின் சிறப்பை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஜும்மா தொழுகை அது வரைக்கும் தான் இந்த நாலு சிறப்பு சொல்லிட்டு ஜும்மா தொழுகை வரைக்கும் சரியாக இருப்பாங்க. தொழுகைக்கு பிறகு விட்டுடுவாங்க. அப்படி இல்லை, இன்று மஹரிப் வர இந்த ஒரு நாள் சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கின்றது. ஏன்னா நம்முடைய துவாக்கள் தடையில்லாமல் கபுல் ஆகக்கூடிய ஒரு நேரம் அந்த ஒரு நேரத்தில் அசர் நேரத்தில் தான் இருக்குது. 2 நேரம் இருக்குது. ஒன்று, ஜும்மா தொழுகையின் அத்தியாத்திருப்பில் சலாம் கொடுப்பதற்கு முன் நாம் கேட்குற துவாக்கள் கபுலாகும் சொல்லிட்டு ஒரு ஹதீஸில் இருக்குது. இன்னொரு ஹதீஸில் என்ன இருக்குது? ஜும்மா அன்னைக்கு அசருக்கு பிறகு மஹரிபிற்கு சற்று முன் உள்ள நேரம், அந்த நேரம் மிக குறைந்த நேரம். அந்த நேரத்தில் அல்லாஹ்விடம் ஒரு அடியான் என்ன கேட்டாலும் அது கிடைக்கும் சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இது ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்போது ஜும்மா தொழுகைக்கு பிறகும் இந்த நாளில் சிறப்பு இருக்குது. கொஞ்சம் சிரமம் பார்க்காம, ஏன்னா வாரத்துக்கு ஒரு நாள் தானே இது வருது, சிரமம் பார்க்காம என்ன வேலை இருந்தாலும் சரி, அந்த அசர் டு அந்த மஹ்ரிப் அந்த நேரத்தில் சிறப்பான துவாக்கள் திக்ருகள் எடுத்து அல்லாஹ்விடம் உங்கள் கஷ்டங்களை சொல்லும்போது நிச்சயமாக பல வருட கஷ்டம் இந்த ஒரு நாளில் தீரலாம். ஏன்னா எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும். சில நேரங்கள் நம்ம துவா செய்வோம், அந்த துவாக்கள் கபுல் ஆகாமல் தள்ளி போகலாம். ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அப்படி தள்ளி போகும்போது சிறப்பான துவாக்களை கொண்டு சிறப்பான நேரங்களில் அல்லாஹ்விடம் உதவி கேட்கும்போது திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக அல்லாஹ் அதை தந்தே தீருவான். இந்த நாளுக்கு சொல்லிட்டு ஒரு சிறப்பு இருக்குல்ல, இந்த நேரத்தில் என்ன கேட்டாலும் தருவதாக நபியவர்களும் கூறியிருக்கிறாங்க. அப்போது ஒவ்வொரு ஜும்மா வரும்போதும் இன்னைக்கு நம்முடைய கஷ்டம் கண்டிப்பாக தீரும், நிச்சயமாக என் இறைவன் என்னுடைய இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பான்னு சொல்லிட்டு முழு நம்பிக்கையுடன் ஒவ்வொரு வாரம் ஒரு துவா அப்படி சொல்லி நீங்கள் எடுத்து ஓதலாம். சிறப்பான துவாக்கள் நிறைய இருக்குல்ல, எல்லா துவாக்களையும் மொத்தமாக ஓத நமக்கு டைம் இருக்காது. நீங்களே பிரித்து ஓதிக்கலாம். ஒரு வாரம் ஒரு 2 துவா இல்லை ஒரு துவா, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ துவா ஓத முடியுமோ, சிறப்பான துவாக்கள் எவ்வளோ ஓத முடியுமோ அதை ஓதி அல்லாஹ்விடம் நீங்கள் துவா செய்யுங்க. ஏதாவது ஒரு துவா, ஏதாவது ஒரு ஜும்மா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இன்னைக்கு நான் ஒரு சிறந்த ஒரு துவாவை சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி என்ன நாள், இந்த நாளில் என்ன கேட்டாலும் கிடைக்கும். இந்த துவாவிற்கும் அதே ஒரு சிறப்பு தான். இந்த துவாவை ஓதி என்ன கேட்டாலும் அல்லாஹ் நிச்சயமாக தருவான். நமக்கு பிடிச்சதை தவிர வேறு எதுவுமே நடக்காது. அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துவா. ஃபஸ்ட்டு நான் துவாவை சொல்லிடுறேன், பிறகு இது எத்தனை முறை ஓதணும், எப்படி ஓதி துவா செஞ்சால் நம்முடைய துவாக்கள் தடையில்லாமல் கபுலாகும் அதையும் சொல்கிறேன். இப்போ துவா என்னன்னு பார்க்கலாம். ஹஸ்பியல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம். ஹஸ்பியல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம். ஹஸ்பியல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம். எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன், அவனை தவிர வேறு நாயன் இல்லை. அவன் மீதே நான் முழு நம்பிக்கை வைத்துள்ளேன். மேலும் அவன்தான் மகத்தான அர்ஷின் அதிபதி ஆவான். இந்த துவாவோட பொருளை படிக்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? அல்லாஹ் நமக்கு எல்லாத்தையும் போதுமானவன். நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் அல்லாஹ்விடம் முழு நம்பிக்கை வச்சு நம்ம ஒப்படைக்கிறோம். அதுதான் இந்த துவாவோட பொருள். ஹஸ்பி அல்லாஹு, இந்த ஒரு வார்த்தைக்கே அவ்வளவு சிறப்பு இருக்குது. அல்லாஹ் எனக்கு போதுமானவன் சொல்லிட்டு நீங்கள் சொன்னாலே போதும், எல்லாத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பான். எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான். உங்களை பாதுகாக்கும் பொறுப்பை அவன் ஏற்றுக்கொள்வான். உங்களை எல்லா காரியத்திற்கும் அவன் பொறுப்பேற்றுக்கொள்வான். எல்லா கஷ்டங்களும் நீங்கும். ஆனால் கொஞ்சம் நமக்கு பொறுமை தேவை. அவன் நினச்சா உடனடியாகவும் நீக்கலாம்,
அப்படி இல்லைன்னா தாமதப்படுத்தலாம். தாமதம் ஆகுதுன்னா ஏதோ ஒரு இன்னும் பெரிய ஒரு விஷயம், இன்னும் நல்லது ரெட்டைப்பாக நம்மளுக்கு தரப்போகிறா அப்படின்னு நினச்சிக்கிங்க. அதிகமாக நமக்கு தரப்போகிறான்னு நினச்சிக்கிங்க. நாம் இன்னும் அதிகமாக அமல் செய்யணும், நம்மக்கிட்ட இன்னும் அல்லாஹ் எதிர்பார்க்குறான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இன்னும் அதிகமாக துவா செஞ்சுக்கிட்டே இருங்க. இந்த துவாவிற்கு என்ன சிறப்புனா, அல் குரானில் இருக்கிற ஒரு வசனம் தான் இது. சூரா தௌபால இந்த ஒரு வசனம் இருக்குது. இந்த துவாவை பற்றி ஹதீஸ்லையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து கூறியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த ஒரு துவாவை 7 முறை ஓதணும். காலையில் நம்ம 7 முறை ஓதுனா அன்று மாலை வரை நமக்கு பிடிச்ச விஷயம்தான் நடக்கும். பிடிக்காதது அல்லாஹ் நடத்தி தர மாட்டான். அதே போல் மாலை 7 முறை ஓதுனா மறுநாள் காலை வரை நமக்கு பிடிச்சது தான் நடக்கும். அப்போ பிடிச்சது சொன்னால் எப்படின்னா, இந்த உலகத்துலேயும் சரி மறுமையிலும் சரி ரெண்டுத்துலேயும் நமக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் அமைச்சு தருவோம். அவ்வளவு சிறந்த ஒரு துவா. மனசு ரொம்ப கவலையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரி சமயங்களில் இந்த ஒரு துவாவை நீங்கள் நியத்து வச்சுட்டு 7 முறைக்கும் அதிகமாக நீங்கள் ஓதி துவா செய்யும்போது அந்த மனக்கவலை அந்த கஷ்டம் உடனடியாக தீரும். அற்புதமான ஒரு துவா, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு துவா. ஏன்னா இந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு வெயிட் இருக்குது. ஹஸ்பி அல்லாஹூ இந்த ஒரு வார்த்தைக்கு, அது கூட இத்தனை வார்த்தைகள் நம்ம சேர்த்து சொல்கிறோம். இந்த துவாவை சொல்லும்போது அல்லாஹ்வே மனப்பூர்வமாக நம்பி சொல்லணும். சும்மா மேலுக்காக நம்ம சொல்லக்கூடாது. இந்த துவான்னு இல்லை, எந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதுவதாக இருந்தாலும் சரி அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வச்சு நீங்கள் கேட்கும்போது அல்லாஹ்வை தவிர வேறு யாராலையும் இந்த கஷ்டத்தை நீக்க முடியாது, அவனால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பி கேட்கும்போது நிச்சயமாக அதற்கு உடனடியாக பலன் கிடைக்கும். இந்த துவாவை ஓதும்போதும் அப்படி தான் ஓதணும். என்ன பிரச்சனைகள் என்ன கவலைகள் இருந்தாலும் சரி, முடியாத காரியமாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு துவாவை நியத்து வச்சுட்டு குறைஞ்சது 7 முறை ஓதுனாலே சிறப்பு தான். உங்களுக்கு டைம் இருந்தால் இன்னும் நீங்கள் அதிக எண்ணிக்கையிலும் ஓதலாம். ஓதுவதற்கு முன்னாடி ஸலவாத் ஓதிக்கிங்க. ஏன்னா இன்றைக்கி ஜும்மா, ஸலவாத் ஓதுவது சிறப்பு. ஸலவாத்தையும் அதையும் உங்கள் விருப்பம் தான், எத்தனை எண்ணிக்கையில் வேணாலும் நீங்கள் ஓதிக்கலாம். ஸலவாத் ஓதிட்டு இந்த ஒரு துவா ஓதிட்டு மறுபடியும் ஸலவாத் ஓதி உங்கள் பிரச்சனைகளை கவலைகளை அல்லாஹ்விடம் முறையிடுங்க. அழுது கேளுங்க, சஜிதால கேளுங்க. உன்னை தவிர இந்த கஷ்டத்தை என்னை விட்டு நீக்க முடியாது, பரக்கத்தான இந்த நாளில் இருக்கிற இந்த நாளின் பரக்கத்தால் என்னோட இந்த கஷ்டத்தை நீக்க சொல்லிட்டு அல்லாஹ்விடம் கேளுங்க. அசருக்கு பிறகு, அதாவது அசர் தொழுதுட்டு அதே இருப்பில் யாருக்கிட்டையும் பேசாமல் அப்படியே இந்த துவா ஊதி நீங்கள் கேளுங்க. மஹ்ரிப் வரை கேளுங்க. மஹ்ரிப் பாங்கு தராங்களா, அதுக்கு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷம் வரைக்கும் தொடர்ந்து துவா செஞ்சுக்கிட்டே இருங்க. இப்படி நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக இந்த துவா ஒரு பரக்கத்து இருக்குது. இந்த துவாவிற்கு சொல்லிட்டு ஒரு பரக்கத்து இருக்குது, இந்த நாளுக்கு சொல்லிட்டு ஒரு பரக்கத்து இருக்குது. ரெண்டுமே சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இந்த ஒரு நாளில் மாற்றும். அல்லாஹ் நிச்சயமாக தருவான். அல்லாஹ் நினச்சா ஒரு நொடி கூட போதாது, அதுக்குள்ளேயே எல்லா காரியத்தையும் நிகழ்த்தி விடுவான். கடலை பிளந்த அல்லாஹ்விற்கு இது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம்தான், நம்முடைய கஷ்டங்களை நீக்குவதற்கு. அதனால் நம்பிக்கையுடன் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவின் மூலமாக உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீரும். உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.